எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்க 6 இடங்களில் புதிய ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ்களை உருவாக்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்காசிய பகுதியில் நிலவி வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் இருப்பை 90 நாட்களாக உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேற்கு ஆசியாவில் ஏற்பட்டு வரும் மோதல்கள், குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மோதலால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் சிக்கல் ஏற்படும் என அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் பிரச்சனையை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எண்ணெய் விநியோக பிரச்சனைகளை சமாளிக்க புதிதாக 6 இடங்களில் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் அமைக்க இந்தியா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கான அறிக்கைகளை தயாரிக்க பொதுத்துறை பொறியியல் ஆலோசனை நிறுவனமான என்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திடம் மத்திய அரசு கேட்டுள்ளது. அந்த வகையில் கர்நாடகாவின் மங்களூரு சிறப்பு பொருளாதார மண்டலத்திலும் மற்றொன்று ராஜஸ்தானின் பிகனாரிலும் உள்ளதாக கூறப்படுகிறது. அங்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜஸ்க்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகின்றன. மீதமுள்ள 4 தளங்கள் கடற்படைகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அருகில் அமைந்துள்ளன. மேலும் இது குறித்தான அறிக்கைகள் ஆண்டு இறுதிக்குள் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா தனது கச்சா எண்ணெயில் சுமார் 85% இறக்குமதி செய்து பயன்படுத்துகிறது. உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 20%ஐயும் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெயின் பெரும் பகுதியில் அங்கம் வகிக்கும் ஹர்முஸ் ஜலசந்தியை மூடுவது போன்ற நடவடிக்கையை இந்தியாவின் எரிசக்தி விநியோகத்தையும் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும். விசாகப்பட்டினம், மங்களூரு, படூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள இந்தியாவின் தற்போதைய எண்ணெய் இருப்புகளில் மொத்தம் 5.33 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் வைத்திருக்கலாம். இது நாட்டின் தேவைகளில் சுமார் 9.5 நாட்களை மட்டுமே ஈடுகட்டுகிறது. எனவே புதிதாக 6 இடங்களில் ஸ்ட்ராட்டஜிக் ஆயில் ரிசர்வ்ஸ் உருவாக்குவது இந்தியாவிற்கு பெரும் பயனை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.